நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். நம்மளோட ஃபைனான்ஷியல் சார்ட்ஸ்ல ஒளிஞ்சிருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையும் அதுக்கு ஒரு இன்ஜினியரிங் அடிப்படையிலான தீர்வையும் தான் அலச போறோம். சரி, வாங்க இதை இன்னும் ஆழமா பார்க்கலாம். என்னது, நம்ம சார்ட்ஸ் நம்மகிட்ட பொய் சொல்லுதா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நாம தினமும் பார்க்கற சார்ட்ஸ் எப்படி நம்மள ஏமாத்த முடியும்? ஆனா உண்மை என்னன்னா, பல ட்ரேடிங் இண்டிகேட்டர்ஸ்ல ஒரு பெரிய சிக்கல் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. அந்த பிரச்சனைக்கு பேரு தான் ரீபெயிண்டிங். தமிழ்ல சொல்லணும்னா மறுவண்ணம் பூசுதல். இது ஏதோ டெக்னிக்கலான வார்த்தை மாதிரி தெரிஞ்சாலும் இதனால வரக்கூடிய பாதிப்புகள் ரொம்பவே அதிகம். சிம்பிளா சொல்லணும்னா, மார்க்கெட் மூவ் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு இண்டிகேட்டர் அது முன்னாடி காட்டுன தப்பான சிக்னல்ஸை அழிச்சிட்டு சரியான சிக்னல்ஸை மட்டும் காட்டுறது. இதனால நீங்க பழைய சார்ட் எடுத்து பார்க்கும்போது, அடடா, இந்த இண்டிகேட்டர் எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா வேலை செஞ்சிருக்குன்னு தோணும். ஆனா அது ஒரு மாயை. இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஒரு கதர்மாதமான விஷயம் என்னன்னா, இதுதான் அந்த பின்பார்வை சார்பு அப்படிங்கிற நிலையை உருவாக்குது. அதாவது, நாம கடந்த காலத்தை திரும்பி பார்க்கும்போது எல்லாமே கரெக்டா நடந்த மாதிரி தெரியும். ஆனா நிஜ நேரத்துல முடிவுகள் வாண்டான வேற மாதிரி இருந்திருக்கும். சரி, இந்த பிரச்சனைய எப்படி சரி பண்றது? அதுக்கு நாம யோசிக்கிற விதத்தையே மாத்தணும். எதிர்காலத்தை கணிக்கிறத விட்டுட்டு நம்மகிட்ட இருக்கிற டேட்டாவை தணிக்கை செய்ய, அதாவது ஆடிட் பண்ண ஆரம்பிக்கணும். இது ஒரு பெரிய மைண்ட் செட் ஷிஃப்ட். இந்த ஒப்பீடு தான் இந்த சொல்யூஷனோட மையப்புள்ளியே. யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபேக்டரியில ஒரு பொருளோட குவாலிட்டியை செக் பண்ணி ஒரு ரெக்கார்ட் எழுதிட்டா அதை யாராலையும் மாத்த முடியாது. அதே மாதிரி ஒரு நம்பகத்தன்மையை ட்ரேடிங் சிக்னல்ஸ்க்கும் கொண்டு வரணும். முக்கியமான விஷயம் இதுதான். நாம சும்மா கெஸ் பண்றதை விட்டுட்டு இதுதான் கரெக்ட்னு 100% உறுதியா சொல்லக்கூடிய, சரிபார்க்கக்கூடிய ஒரு லாஜிக்கை நோக்கி போறோம். சரி, இந்த ஐடியாவை எப்படி உண்மையாக்குறது? அதுக்கு தான் இந்த ஜீரோ ரீபெயிண்ட் புரோட்டோகால் இருக்கு. அதாவது மறுவண்ணம் பூசாத நெறிமுறை. இதோட அடிப்படை தத்துவம் ரொம்ப சிம்பிள். ஒரு தடவை எழுதிட்டா அதை எப்ப வேணாலும் படிக்கலாம், ஆனா மாத்தவே முடியாது. இந்த 4 ஸ்டெப்ஸும் பார்க்க சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல். இதுல அந்த 2வது ஸ்டெப், அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கான பிரைஸ் மூவ்மெண்ட்டை காட்டுற அந்த கேண்டில் அதிகாரப்பூர்வமா க்ளோஸ் ஆகிற அந்த ஒரு மூமெண்ட், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நொடியில அந்த டேட்டா பெர்மனன்ட் ஆயிடுது. இப்போ இந்த பவர்ஃபுல்லான பேக் எண்ட் லாஜிக்கை நமக்கு, அதாவது யூசருக்கு புரியற மாதிரி எப்படி சார்ட்ல காட்டுறது? வாங்க பார்க்கலாம். அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, ஒரு சார்ட் எப்படி காலப்போக்குல எந்த பொய்யும் இல்லாம ஒரு உண்மையான வரலாற்று பதிவா மாறுதுன்னு இது சூப்பரா காட்டுது. இங்க உருவாகிற ஒவ்வொரு சிக்னலும் நிரந்தரமானது, எதுவுமே மறையாது. இதான் கோஸ்ட் ஸ்டேட், அதாவது மாய நிலை. இங்க இந்த சிக்னல் மங்களா தெரியுது இல்லையா? இதுக்கு என்ன அர்த்தம்னா, கண்டிஷன்ஸ் மீட் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் கேண்டில் க்ளோஸ் ஆகலன்னு அர்த்தம். சோ இது ஒரு வாய்ப்பு மட்டும்தான், இன்னும் உறுதி செய்யப்படல. அதனால சிஸ்டம் உங்களுக்கு என்ன சொல்லுது? வெயிட் பண்ணுன்னு சொல்லுது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த சாலிட் ஸ்டேட். கேண்டில் க்ளோஸ் ஆனதும் அந்த மங்கலான சிக்னல் இப்படி பிரைட்டா திடமான சிக்னலா மாறிடும். இது ஒரு தடவை வந்துட்டா அவ்வளவுதான், சார்ட்ல பெர்மனண்டா லாக் ஆயிடும். இப்போ சிஸ்டம் என்ன சொல்லுது? செயல்படுத்துன்னு சொல்லுது. சார்ட்டோட டாப் லெஃப்ட்ல இருக்கிற இந்த பயாஸ் பேனல் மார்க்கெட்டோட ஒட்டுமொத்த நிலைமை என்னன்னு ஒட்ட பார்வையில சொல்லிரும். ரெட் கலர்னா மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கு, கிரீன்னா ஏற வாய்ப்பு இருக்கு, கிரேனா மார்க்கெட் நியூட்ரலா இருக்குன்னு அர்த்தம். சிம்பிள். சரி, இவ்ளோ டெக்னிக்கலா பேசுறோமே, இதெல்லாம் ஒரு ட்ரேடருக்கு நிஜத்துல எப்படி உதவும்? இது ஏன் இவ்ளோ முக்கியமான விஷயம்? இந்த நம்பர் 100%, இதுதான் கேம் சேஞ்சர். இது எதை குறிக்குது தெரியுமா? உங்க டெஸ்டிங்கோட நம்பகத்தன்மைய. அதாவது பேக் டெஸ்ட்ல 100க்கு 100 துல்லியம். இதுதான் இதோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நீங்க பேக் டெஸ்ட்ல என்ன ரிசல்ட் பார்க்கறீங்களோ அதே தான் லைவ் மார்க்கெட்லயும் கிடைக்கும். கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது. வரலாற்று பகுப்பாய்வுக்கும் நிஜ நேர முடிவுகளுக்கும் நடுவுல இருந்த அந்த கேப் இப்போ இல்ல. சோ மொத்தத்துல நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு சிக்னல் பார்க்க அழகா இருக்கிறத விட அது உண்மையா இருக்கிறது தான் முக்கியம். இந்த சிஸ்டம் அந்த ஏமாத்துற பின்பார்வை சார்புன்றதையே ஒழிச்சிடுது. நீங்க எதை டெஸ்ட் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும்னு கேரண்டி கொடுக்குது. கடைசியா இந்த கேள்வியே உங்ககிட்டே கேட்கறேன். நீங்க ஒரு விஷயத்த ஆடிட் பண்ண முடியல, அதாவது சரிபார்க்க முடியலன்னா அது எப்படி முழுசா நம்புவீங்க? யோசிச்சு பாருங்க.